உயர்கல்வியில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் வயிற்றெரிச்சலில் நம்மை கீழே தள்ள முயற்சி என்ற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். யுஜிசி வரைவு அறிக்கை விவகாரத்தில் மத்திய அரசு மீது முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். கல்லூரிகள் இயங்குவது மாநில அரசின் இடத்தில், பேராசிரியர்களுக்கு ஊதியம் தருவது மாநில அரசுதான் என்ற ஒரு விஷயத்தையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். துணைவேந்தரை நியமிப்பது எங்கிருந்தோ வரும் ஆளுநரா என்ற ஒரு கேள்வியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழ்நாடு சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று யுஜிசி அண்மையில கொண்டு வந்த அந்த புதிய வழிமுறைகளை எதிர்த்து அதை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் இன்று கொண்டு வந்தார். அந்த தனி தீர்மானம் இன்றைக்கு பேரவையில ஒருமனதாக நிறைவேறி இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த யுஜிசி திருத்தத்தினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்து தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். கல்லூரிகள் இயங்குவது மாநில அரசின் இடத்தில், பேராசிரியருக்கு ஊதியம் தருவது மாநில அரசு, அதே போல உதவித்தொகை, ஊக்கத்தொகை, கல்வி கட்டண சலுகை என அனைத்து மாணவர்களுக்கும் செலவுகளை செய்வது மாநில அரசு. எனவே இத்தனையும் நாங்கள் செய்ய எம் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருந்து நிர்வகிப்பதே எங்கிருந்தோ வந்த ஆளுநர். இதையெல்லாம் மிஞ்சும் கொடுமையாக துணைவேந்தரையும் மத்திய அரசால் அனுப்பப்பட்ட ஆளுநரே நியமிக்கலாம் என்று யுஜிசியின் தன் விதிகளை திருத்துமானால் என்னவாகும் உயர்கல்வியின் நிலை என எக்ஸ் வலைப்பக்கத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.